சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு தனியார் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை கண்டித்து மாணவர்களின் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஐஐடி வளாகத்துக்குள் கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட 3 பள்ளிகள் செயல்படுகின்றன. இந்த பள்ளிகளுக்கு மாணவர்களை விட செல்லும் பெற்றோர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. புதிய கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஐஐடியின் வேளச்சேரி நுழைவாயில் முன்பாக திரண்டு பெற்றோர்கள் போராட்டம் நடத்தினர். 6ஆம் வகுப்புக்கு மேல் பயிலும் மாணவர்களை விடுவதற்கோ அழைத்து செல்வதற்கோ பெற்றோர் வரக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை ஏற்க முடியாது என அவர்கள் கூறியுள்ளனர். எங்க பிள்ளைகளோட பாதுகாப்பை நீங்க உறுதி செய்யணும், உறுதி செய்யறதுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு கூட கேட்டோம். ஆனா அவங்க நாங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ண மாட்டோம், யூ ஹேவ் டு ஃபேஸ் வித் உங்கள் பிரின்சிபலோட பேசிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கள் பிள்ளைங்களோட பாதுகாப்பு எப்படி உறுதி செய்கிறதுன்னு தெரியல. இங்கே நிறைய சம்பவங்கள் நடக்குது, எப்படி உறுதி செய்கிறதுன்னு தெரியல. நாங்கள் வந்து இலவசமாக படிக்கலை, எல்லாரும் 1 லட்ச ரூபாய்க்கிட்ட ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறோம். இப்படி இருக்க சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க, எங்களை உள்ளே விடுங்க, வயலேட் பண்ணாமல் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறோன்னு தான் கேட்டுக்கிறோம். ஆனால் அதுக்கே அனுமதிக்க மாட்டேங்க, பேசுறதுக்கே வரமாட்டேங்கிறாங்க. தினமும் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு சொல்லிட்டு 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் உள்ள போகுது. இது மட்டும் இல்லாமல் உள்ள வேலை பார்க்குறவங்க, உள்ள இருக்க குவார்டர்ஸ்க்கு வர்ற பிளம்பர்ஸ், வேற இதர பிரச்சனைகளுக்காக உள்ள வர்றவங்க, வேலைக்காக வர்றவங்கன்னு இருசக்கர வாகனங்களில் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வண்டிகளால இங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது இந்த ஐஐடி நிர்வாகத்துக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் பிரச்சனை இல்லை. பெற்றோர்கள் மட்டும் உள்ள வராதீங்கிறது இது ஒரு மாதிரி பெற்றோர்கள் மேல திணிக்கப்படுற ஒரு கட்டுப்பாடா தான் எனக்கு தெரியுது. மேலும் ஐஐடி வளாகத்திற்குள் உள்ள பள்ளிகளுக்கு மாணவர்களை அழைத்து வரும் பெற்றோர் 20 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் வாகனங்களை இயக்கினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.